வணக்கம். 22/12/2025 திங்கட்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்வாகும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சதயம் செய்யும் வேளையில் பதட்டமோ வேகமோ கூடாது. சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும். அதனால் கவனமுடன் எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலையில் செய்தாலும் அதை கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும். புரட்டாதி சர்வ சங்கட்டங்களும் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, கீழ் வேலை செய்பவர்கள், மேல் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற வீண்வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் மன சங்கட்டங்களும் உருவாகும். அதனால் செய்யும் வேலையில் தோய்வு ஏற்பட மன சங்கட்டங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் பேச வேண்டும், பழக வேண்டும். இன்றைய நாளில் மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். உத்திரட்டாதி அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ரேவதி நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சர்வ காரியங்களும் வெற்றி அடைய உங்களுடைய இஷ்ட தெய்வமான குல தெய்வத்தையும் உங்களுடைய மூதாதையர்களையும் முன்னோர்களையும் வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மனமும் சந்தோஷமும் கூதுகுலமாக செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். என்னுடைய அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதி நிலை மேச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் எனதுடைய அனைத்து பதிவுகளும் உள்ளது. அதனால் நீ கண்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு எந்த அளவுக்கு கோல்சார பலன் நான் சொல்வது அன்றைய நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் சொல்லப்படும் பலன்கள், அதனால் எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது என்பதனை பதிவிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். வணக்கம்.